சண்டேங்க. ஃபர்ஸ்ட் நாங்க சமயபுரம் தான் போயிருந்தோம். சமயபுரம் போயிட்டு அதுக்கு அடுத்தது போன கோயில் தான் வயலூர் முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயில். அங்க வந்து சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஆதிநாதர் அக்னீஸ்வரரா இருக்காரு. அம்பாள் வந்து ஆதிநாயகி, பூர்வ சித்தி நாயகி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குங்க. வயலூர் முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கோயில்ல சண்டே தான், பட் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்துச்சு. சாமியை நல்லா தரிசனம் பண்ணுச்சு. தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில வந்து பார்க்கும்போது மேல அழகா பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கலர்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்தோம். கும்பாபிஷேகம் டேட் என்னைக்குன்னு தெரியல, உங்களுக்கு செக் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்து டேட் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எல்லாரும் முடிஞ்சா போய் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க, முருகனோட அருள் பெறுங்க. இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா, திருமணத்துல தடை இருக்கவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீட்டுல கஷ்டம் வறுமை இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயில்ல போய் வேண்டிக்கலாம். ஸ்பெஷலா நாக சர்ப்ப தோஷம் அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கோயில்ல நாக சர்ப்ப தோஷத்துக்குன்னே ஒரு ஆப்போசிட்ல வந்து ஒரு குளம் இருக்கு. அதுல நீங்க குளிச்சுட்டு முருகனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பா நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல காவடி எடுக்கிறோன்னு வேண்டிக்கலாம். பால்குடம், சஷ்டி விரதம் இந்த மாதிரி வேண்டுதல்களும் நம்ம வச்சுக்கலாம். செவ்வாய் உங்க ஜாதகத்துல பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போய் வழிபட வேண்டிய கோயில் வந்து வயலூர் முருகன்.